ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சொரக்காய் குழிப்பணியாரம் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சொரக்காய் குழிப்பணியாரம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சொரக்காவை எடுத்து இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு குழிப்பணியாரம் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரே மாதிரி சொரக்காய் கூட்டு அந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த வெயில் காலத்துக்கு நீர்ச்சத்து உள்ள பொருளாக நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வித்தியாசமாக குழிப்பணியாரம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. அவங்க ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். நம்ம விருப்பப்பட்ட தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம். இது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது பாருங்கள். அப்படியே டொமேட்டோ சாஸில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரே மாதிரி நம்ம ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி வெயில் காலத்துக்கு நீர்ச்சத்து உள்ள காய் வகைகள் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சொரக்காய் தான் எடுத்துருக்கேன். மேல் தோலை நீக்கிட்டு காய் திருகுறதுல திருகி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திருகி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், 4 டீஸ்பூன் அரிசி மாவு, பாதி சொரக்காய் தான் எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது காஞ்ச மிளகாய் தூள். இங்கே பாருங்கள், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, இங்கே பாருங்கள், 1/4 டீஸ்பூன் தனியா, சீரகம் 1/4 டீஸ்பூன். இதை நல்லா கொரப்பாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொரப்பாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துருக்கேன் சோம்பு. இங்கே பாருங்கள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாவுக்கு தகுந்த தூள் உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொரப்பாக அரைச்சதையும் சேர்த்துடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு சிட்டிகை ஓமம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். பாருங்கள், லைட்டாக ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், கொஞ்சமாக சேர்த்தா போதும். பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. சொரக்காயிலே கொஞ்சம் ஈரம் இருக்குது, கலந்து விட்டுட்டு ஜாரில் பொடி பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சமாக சேருங்க, நிறையா விடக்கூடாது. கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது. நம்ம குழிப்பணியார கல்லில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குழிப்பணியார கல் வச்சுருக்கேன். எண்ணெய் லைட்டாக விடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம கலந்து வச்சுருக்க நல்லா கலந்து விடுங்க. உப்பு இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே எடுத்து பாதி அளவுக்கு ஊற்றுங்க. தீ மிதமான அனலில் வச்சுருங்க. எல்லா பக்கமும் ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விடுங்க. தீ சிம்மில் தான் இருக்குது. நல்லா வெந்துடுச்சுன்னா அப்படி லைட்டாக திருப்பி விட்டுடுங்க. நல்லா வாசனையாக இருக்குது. இதே மாதிரி எல்லாமே திருப்பி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நல்ல மாவு வந்து சொரக்காலாம் உள்ளே நல்லா வேகணும். அதனால் மிதமான அனலில் வச்சுட்டு நல்லா திருப்பி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா சேர்ந்தெடுத்து நல்லாவும் வெந்து வந்திருக்கு. அப்படி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக எண்ணெய் வடியும், அதை வச்சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எல்லாமே எடுத்துட்டேன். பாருங்கள், சூப்பரான சொரக்காய் குழி பணியாரம். இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது பாருங்கள், எண்ணெய் விட்டுருக்கேன். திரும்பவும் இன்னொரு பேட்ச்சு பாருங்கள், எல்லாமே ஊற்றியாச்சு. லைட்டாக எண்ணெய் விட்டுங்க. நல்லா செவந்த பறக்க திருப்பி போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லாமே திருப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சொரக்காய் குழி பணியாரம் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.